ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஆடி மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் இன்றைக்கே கூழ் ஊற்றிடலாம், 3வது வாரம் ஊற்றலாம் தான் பிளானில் இருந்துச்சு. திடீர்னு ஊருக்கு போய் பொங்கல் வைக்க வேண்டியதாக இருக்கும். எங்களுடைய குலதெய்வத்துக்கு காலையிலேயே வாசலெல்லாம் கழுவி நல்லா மங்களகரமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு வாசலில் வேப்பிலை தோரணம் கட்டியாச்சு. வேப்பிலை தோரணம் கட்டிட்டு பூஜை ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பூவெல்லாம் மாற்றிட்டு சாமி படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கே கூழ் காசி வச்சுருந்தோம். அதை இன்றைக்கி கரைச்சி வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு இலை போடுறதுக்கு ஒயிட் ரைஸு, கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பண்ணியிருந்தோம். அப்புறம் கொத்தரங்காய் பொரியல், வெண்பொங்கலில் வெல்லம் போடாமல் வெறும் வெண்பொங்கல் வச்சு வெல்லம் மட்டும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கட்டி கூழ் எடுத்து எப்பயுமே எங்கள் மாமியார் வைப்பாங்க, அதே மாதிரி வச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கற்பூர தீபாராதனை காட்டினேன். அதுக்கப்புறம் சாமிக்கு நான் எப்போவுமே வருஷம் புடவை வச்சு படைப்பேன். புடவை, வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள் குங்குமம், நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்க ஒரு 10 ரூபா 11 ரூபா காசு வச்சுட்டு, அப்புறம் வளையல், தாலி கயிறு, கண்டிப்பாக இது எல்லாமே சாமிக்கு வைக்கணும். இது எதனா தேவையான பழமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு போடணும். மாவிளக்கு போட்டுட்டு நல்லபடியாக தேங்காய்லாம் உடச்சி நல்ல மன நிறைவாக இன்றைக்கி ஆடி மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமையில முதல் வாரமே கூழ் ஊற்றி முடிச்சாச்சு. நாங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஆடி மாதம் வர ஞாயிற்றுக்கிழமையில் வர அன்றைக்கி கூழ் ஊற்றுவோம். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் கூழ் ஊற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா சாமிக்கு நான்வெஜ் எல்லாம் வச்சு படைக்கணும். அதனால தான் நான்வெஜ் என்னென்ன சமைச்சேன்னு வாங்க பார்க்கலாம். எப்பயுமே காலையில் கூழ் ஊற்றி முடித்தா ஈவினிங் கண்டிப்பாக நான்வெஜ் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே எங்கள் மாமியார் அப்படி தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 65 வச்சுருந்தோம். கொஞ்சமாக 65, முட்டை வேக வச்சுருந்தேன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சங்கரா மீனும் பாறை மீன் போட்டு மீன் குழம்பு. அப்புறம் மட்டன் கிரேவி வச்சுட்டு கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ். இவ்வளோ தான் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு சமைச்சோம். கொழுக்கட்டை செய்யணும். கொழுக்கட்டை செய்ய மறந்தாச்சு. பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அரிசி ஊற வச்சு கொழுக்கட்டை செய்யணும்னா அது லேட் ஆகிடும். பசங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண மணி 8 ஆகிடுச்சு. அப்புறம் பசிக்குதுன்றதுனால மதியம் எல்லோரும் கூழ் தான் குடித்தாங்க. சாப்பாடு யாரும் அதிகம் சாப்பிடல. சரி ஈவினிங் நான்வெஜ் இல்லைங்களா, நான்வெஜ் சாப்பிட்லான்னு விட்டுட்டாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இலையில மீன் வச்சுட்டு முட்டை வச்சுட்டேன். ஏன்னா இந்த சாப்பாடு எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால் முட்டை வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி 65 வச்சுட்டு சிக்கன் கிரேவி வச்சோம். ஏன்னா என் பசங்க 65 தான் சாப்பிடுவாங்க. சிக்கன் கிரேவி எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் சிக்கன் கிரேவி வச்சுட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றணும். மட்டன் குழம்பு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ஊற்றணும். இது எல்லாத்தையும் மொத்தமாக பசஞ்சு கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. நான் கற்பூரமெல்லாம் ஏற்றிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி நல்லபடியாக கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாய். இது மாதிரி தான் சாயந்தரம்னா செய்வாங்க. நாங்களும் அப்படி தான் செஞ்சுருக்கோம்.